வெற்றி ஆனால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிலருக்கு தோல்வியே மறுபடியும் வந்துட்டு இருக்கோம். நான் இந்த சொல்ல போற கதையில யாருக்கு தோல்வியே மறுபடியும் வருது, யாருக்கு என்ன பண்ணா தோல்விக்கு பின் வெற்றி கிடைக்கும்னா அந்த கதையில நான் சொல்ல போறேன். இது ஒரு 5 நிமிடம் கதை. இந்த கதையில எல்லாரும் கூர்ந்து கவனிச்சாதான் கடைசியில உங்களுக்கு புரியும். அது ஒரு அழகிய மலை கிராமம். அந்த மலை கிராமத்துல கலைவினை பொருட்கள்லாம் ரொம்ப மற்ற ஊர்கள்லாம் ரொம்ப பிரபலம். ஸோ அந்த கலைவினை பொருட்கள்லாம் மற்ற ஊர்கள்லாம் விரும்பி இந்த ஊர்ல வாங்கிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஊர்ல ஒரு வாலிபன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் தான் பாண்டன். அவன் ஒரு சிறு வியாபாரி. அவன் பக்கத்து ஊர்ல இருக்கிற கலைவினை பொருட்கள் எல்லாம் வாங்கி எல்லா ஊருக்கெல்லாம் போயிட்டு விட்டுட்டு அவனுக்கு என்னதான் வித்தாலும் ஒரு பெரிய லாபம்ன்றது அவனுக்கு கிடைக்கல. அப்படின்னு யோசிச்சுட்டு வரும்போது அவன் காதுக்கு ஒரு செய்தி வருது. என்னன்னா, பக்கத்தை ஊரை தாண்டி போகும்போது ஒரு ஆறு இருக்கணும், அந்த ஆறை தாண்டி போகும்போது ஒரு ஊர் இருக்கணும், அந்த ஊர்ல ஒரு திருவிழா நடக்க போகுது. அந்த திருவிழாக்கு கூட்டமா மக்கள் வருவாங்க. அந்த மக்களுக்கு எல்லாம் போயிட்டு நம்ம கலைவினை பொருட்கள்லாம் விட்டாக்கா நமக்கு நிறைய லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு செய்தி வந்துச்சு. சரி, நம்ம இந்த முறையை அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு அவன் கலைவினை பொருட்கள் எல்லாம் மூட்டையா கட்டி, ஸோ அது ஆடி மாசம்னால ஆடி மாசம் தான் திருவிழா நடக்கிறதுனால அதுக்காக வெயிட் பண்ணி அந்த திருவிழா டைம்ல அவன் பயணம் செய்யறான் அந்த ஆற்றை கடந்து போறதுக்காக. அந்த ஆற்றை கடந்து போகும்போது ஒரு படகோட்டி, அவன் படகோட்டி துணையா ஒருத்தர் 3 பேர் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வெள்ளம் வருது. வெள்ளம் படகு கவுந்துருது. படகு கவுந்தோடனே படகோட்டிக்கு துணையா இருந்தவரும் நீச்சல் தெரியுன்றதுனால அவங்க நீச்சல் அடிச்சுட்டு போயிட்டாங்க. பட் காந்தனுக்கும் நீச்சல் தெரியாது. அவன் நீர்ல மூழ்கிட்டான். ஆனால் அவன் இறக்கவில்லை. அவன் உயிரோடு தான் இருக்கான். ஏன்னா அவன் சென்றது பாதாள உலகம். ஆமாங்க, பாதாள உலகம்னு ஒன்று இருக்கு. ஆற்றுக்கு அடியில் பாதாள உலகம்னு ஒன்று இருக்கு. அதை ஆண்டு செஞ்ச ஜலகண்ட என்ற ஒரு அரக்கன். ஸோ இந்த நீரில் மூழ்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஜலகண்ட அரக்கன் கொடுமைப்படுத்திட்டு துன்பப்படுத்திட்டு வந்துட்டு இருந்தான். ஸோ இப்போ அந்த காந்தனும் அந்த நீர்க்கடியில் மூழ்கிட்டான். மூழ்கின பிறகு அவன் அங்கே போயிட்டு என்னை எப்படியாச்சும் விட்டுருங்க, அழுகுறான், கதறான், எனக்கு இருக்கிறதே ஒரே மனைவி, நான் வீட்டுக்கு போகணும், என்னை எப்படியாச்சும் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கதறான். அவனை விடவில்லை. அவன் அப்பவும் விடாம அழுதுட்டு இருக்கான். சரி, அந்த ஜலகண்டனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சரி நான் அவனை மன்னிச்சு விட்டுறேன் இந்த முறை அப்படின்னு சொல்லி